வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கலந்துரையாட போகிறது சமூகத்தில் இருக்க ஒரு ஊழியர், தொழில் வழங்குனர் ரெண்டு பேருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அடிப்படை விடயங்கள் தொடர்பாக. அதாவது ஒரு தொழில் வழங்குனர், அதாவது ஒரு முதலாளி தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விடயங்கள், ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஊழியர், ஒரு சாதாரண ஒரு கடைக்கு வேலைக்கு போகிற ஒரு ஊழியர் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அடிப்படையான சில விடயங்கள். இதில் வேலை நேரம், வேலைக்கான வயதெல்லை, மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் அந்த விடுமுறைகளுக்கான கொடுப்பனவு, விடுமுறைகள் தொடர்பான சில விடயங்கள் தான் இதில் கலந்துரையாடுவோம். இது சரியாக இன்னைக்கு சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுதான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். அதனால் இந்த ஊழியர்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுது. இதில் முதலாவது, ஒரு ஊழியருக்கு வயதெல்லை. ஒரு ஊழியராக பதிவு செய்யறதுக்கான ஒரு வயதெல்லை இலங்கையில் 16 அல்லது 16 வயதுக்கு மேற்பட்டவராக காணப்படும். கட்டாயம் 16 அல்லது 16 வயதுக்கு மேற்பட்டவராக காணப்பட்டால் தான் இலங்கையில் ஒரு ஊழியராக அவரை பதிவு செய்யலாம். இதுன்ற ஒரு விதிவிலக்கு காணப்படுது. அதாவது ஒரு கல்வி சார்ந்த நடவடிக்கைகளையும் சமயம் சார்ந்த நடவடிக்கைகளையும் ஈடுபடும் போது இது ஒரு விதிவிலக்காக காணப்படுது. அதாவது கல்வி சமயம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் மற்றும் தனது குடும்பத்தில் ஒரு குடும்ப தொழில் முயற்சியாண்மைக்கு, குடும்பத்தில் நடத்தப்படுற ஒரு வணிகத்துக்கு, ஒரு நிறுவனத்துக்கு உதவியாக இருக்குது. இது இந்த 16 வயதுக்கு உட்பட்டவர்களும் இதை மேற்கொள்ளலாம். கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இந்த நடவடிக்கையை அந்த 16 வயதுக்கு உட்பட்டவங்களும் மேற்கொள்ளலாம். அடுத்தபடியாக கலந்துரையாடப்பட முக்கியமான விடயம் ஊழியர்களுக்கான வேலை நேரம். ஒரு ஊழியருக்கான அடிப்படை வேலை நேரம் 8 மணித்தியாலயம். இந்த 8 மணித்தியாலயத்துக்கு மேலதிகமாக ஒரு ஊழியர் வேலை செய்வாராக இருந்தால் அது மேலதிக நேர கொடுப்பனவுக்குரிய வேலையாக காணப்படும். இந்த மேலதிக நேர கொடுப்பனவுன்றது ஒரு முக்கியமான இன்னைக்கு சமூகத்தில் அடிப்படை ஒரு பிரச்சனையாக காணப்படும். இந்த மேலதிக நேர கொடுப்பனவு, இந்த மேலதிக நேர கொடுப்பனவு எப்படி தீர்மானிக்கப்படணும்? சாதாரண வேலை நேரத்துக்கு வழங்கப்படும், வேலை மணித்தியாலத்துக்கு வழங்கப்படும் கூடிய சம்பளத்தை விட 1.5 மடங்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் இந்த மேலதிக நேரங்களுக்கு. அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு சாதாரண வேலைக்கு 100 ரூபா வழங்கப்படுதா இருந்துச்சுன்னா, அதாவது மேலதிக நேரத்துக்கு 8 மணித்தியாலத்துக்கு பிறகு வேலை செய்யப்படும் நேரங்களுக்கு வழங்கப்படும் கூலியானது 150 ரூபாவாக காணப்படும். இது மேலதிக நேரம் கொடுக்கணும். அதாவது 8 மணித்தியாலத்துக்கு மேலதிகம் வேலை செய்தால் அதுக்கான கொடுப்பனும் மேலதிக நேரம் கொடுப்பனவாக காணப்படணும். அடுத்து இந்த ஊழியர்களுக்கான விடுமுறை முக்கியமான ஒரு விஷயம். இந்த விடுமுறை அதாவது 5 விதமாக பிரிக்கலாம். இந்த விடுமுறையை முதலாவது வீக்லி வழங்கப்படும் விடுமுறை, அதாவது கிழமை தோறும் வழங்கப்பட வேண்டிய விடுமுறை. ஒரு ஊழியருக்கு கிழமை தோறும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டிய விடுமுறையில் கிழமைக்கு 1.5 நாள் விடுமுறை வழங்கப்படணும். இது சம்பளத்துடன் கூடிய விடுமுறையாக காணப்படணும். இந்த 1.5 நாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கட்டாயம் ஒரு ஊழியருக்கு வழங்கப்படணும். அதோட ஒரு வருடத்துக்கு 14 நாள் ஆனுவல் லீவ், 14 நாள் சம்பளத்துடனான ஒரு விடுமுறை வழங்கப்படணும். 14 நாள் இந்த ஒரு வருடத்துக்கு. அடுத்து சிக் லீவ் அல்லது கேஷுவல் லீவ்னு சொல்லி ஒரு ஊழியருக்கு சம்பளத்துடனான 7 நாட்கள் விடுமுறை வழங்கப்படணும் ஒரு வருடத்துக்கு. இந்த விடுமுறைகள் போக பப்ளிக் ஹாலிடே, அதாவது அரசு விடுமுறை நாட்கள் அறிமுகப்படுத்தி இருக்க தொழிலாளர் தினம், சுதந்திர தினம், பௌர்ணமி தினம், தமிழ் சிங்கள புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் தினம், இந்த தினங்களில் ஊழியர்களுக்கு கட்டாயம் விடுமுறை வழங்கப்பட வேண்டிய ஒரு கடப்பாடு காணப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஊழியர் வேலை செய்கிறார், அதாவது ஒரு பௌர்ணமி தினத்துக்கு ஒரு ஊழியர் தனது தொழிலை மேற்கொள்றாரா இருந்தால் அவருக்கான கொடுப்பனவு சாதாரண ஒரு நாளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுல 1.5 மடங்கு காணப்படும். அதாவது சாதாரண ஒரு நாளுக்கு அந்த ஊழியருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு 1000 ரூபாய் காணப்பட்டால் அந்த ஊழியருக்கு அன்ற பௌர்ணமி நாளில் வேலை செய்யறதுக்கான கொடுப்பனவா 1500 ரூபாய், அதாவது 1.5 மடங்கு சாதாரண நாளுக்கான கொடுப்பனவுல 1.5 மடங்கு கட்டாயம் வழங்கப்பட வேண்டியதாக காணப்படுது. இதில் இலங்கையில் இருக்க சட்டத்தின் அடிப்படையில் இன்று ஒரு ஊழியருக்கான மிக குறைந்த, அதாவது அதிகுறைந்த சம்பள கொடுப்பனவாக காணப்படுறது 17,500 ரூபாய். குறைந்தபட்சம் 17,500 ரூபாய் விட அதிகமான ஒரு சம்பளம் இன்று ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். அடுத்து ஊழியர்களுக்கான சானிட்டரி வசதி, அதாவது மலசலக்கூட வசதிகள், நீர் வசதி, இதெல்லாம் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு தொழில் வழங்குனர் தனது ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு வசதியாகும். அதாவது தனது நிறுவனத்தில் இந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கணும், அல்லது தனது நிறுவனத்திலிருந்து குறிப்பிட்ட அருகாமையில் காணப்படுற ஒரு இடத்துல இந்த வசதிகளை மேற்கொள்றதுக்கான வசதிகள் ஊழியருக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கணும் ஒரு தொழில் வழங்குனரால். அடுத்து ஓய்வு நேரம்.
ஒரு ஊழியர் 5 மணித்தியாலயத்துக்கு மேலே ஒரு தொழிலில் ஈடுபடுறாரா இருந்தால் அவருக்கு கட்டாயம் ஒரு ஓய்வு நேரம் கொண்டு வழங்கணும். அதாவது ஒரு ஊழியர் ஒரு நாளைக்கு சராசரி 8 மணித்தியாலயம் வேலை செய்வார். அந்த 8 மணித்தியாலயத்தில் 4 மணித்தியாலயத்துக்கு ஒருக்க அரை மணித்தியாலயம் விடுமுறை என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலயம் அவருக்கான இடைவேளை ஒன்று வழங்கணும். இந்த இடைவேளை சந்தர்ப்பத்தில் அவர் தனது உணவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படணும். இதற்கான வசதிகளையும் நிறுவனம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கான பொருத்தமான இடத்துல உணவை உட்கொள்றதுக்கான வசதிகளை நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது கட்டாயமாக ஒரு நிறுவனத்தில் வழங்கப்பட வேண்டிய ஒரு வசதியாகும். இதோட ஒரு கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களா இருந்தால் அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டியதாக காணப்படும். அதாவது ஒரு கர்ப்பிணி தாய் தனது கர்ப்பமாக இருக்கிறத நிறுவனத்துக்கு அறிவித்ததுக்கு அப்புறம் அதை பாதிப்படையக்கூடிய பாரமான தொழில்கள் அவர்களுக்கு வழங்குறது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். அதோடு இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான விடுமுறை, அதாவது 1வது 2வது குழந்தைகளுக்கான கர்ப்பமாக காணப்படும் போது அவர்களுக்கு 84 நாட்கள் கர்ப்பத்துக்கான விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அதோட 3ஆம் அதாவது 2ஆம் குழந்தைக்கு அப்புறம் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்களா இருந்தால் தொழிலில் ஈடுபடும் போது அவர்களுக்கு 42 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும். அது சம்பளத்துடன் கூடிய விடுமுறையாக காணப்படும். இந்த விடுமுறை காலங்களில் அவரை தொழிலில் இருந்து அந்த ஊழியரை தொழிலில் இருந்து நிறுத்துறதுக்கான அறிக்கைகள் எதுவும் வழங்கப்படக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவும் கூடாது. இந்த கர்ப்பத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக அந்த தொழிலில் இருந்து ஊழியரை வேலை நிறுத்தம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது. அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். அத்துடன் ஒரு பாலூட்டும் தாய் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தனது குழந்தைக்கு பாலூட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நிறுவனத்தின் ஒரு கடப்பாடாகும். எனவே இந்த காணொலியில் கதைக்கப்பட்டது முக்கியமான விடயம் ஊழியர்களுக்கான விடுமுறை சம்பந்தமாக. இந்த விடுமுறையில் ஊழியர்களுக்கு இங்கே கதைக்கப்பட்ட ஒவ்வொரு விடுமுறைக்கும் நிறுவனத்தால் கட்டாயம் சம்பளம் வழங்கப்பட வேண்டிய சம்பளத்துடன் கூடிய விடுமுறைகள் தான் என கதைக்கப்பட்டது. அதாவது ஒரு வாரத்துக்கு 1½ நாள் விடுமுறை வழங்கப்படணும் சம்பளத்துடன், வருடத்துக்கு 14 நாள் விடுமுறை வழங்கப்படணும் சம்பளத்துடன், சிக் விடுமுறை 7 நாள் வழங்கப்படணும் அதுவும் சம்பளத்துடன், மற்றும் பப்ளிக் ஹாலிடே அதுக்கு வழங்கப்படுற விடுமுறைகளுக்கும் சம்பளத்துடனானதாக காணப்படணும். பௌர்ணமி நாட்களுக்கு வழங்கப்படும் விடுமுறைகளுக்கும் சம்பளத்துடனான விடுமுறையாக காணப்படும். இந்த பௌர்ணமி நாளுக்கான விடுமுறையில் ஒருத்தர் தொழிலை மேற்கொள்வாராக இருந்தால் அவருக்கு வழங்கப்படும் கூலியானது ஒரு சாதாரண நாளைக்கு வழங்கப்படும் கூலியை விட 1½ மடங்கு காணப்பட வேண்டும். இவ்வாறு ஊழியர் ஒருவர் பாதிக்கப்படும் சந்தர்ப்பத்தில், இந்த தொழில் சட்டங்கள் மீறப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த ஊழியர் முறைப்பாடு செய்யக்கூடிய பிரதான நிறுவனமாக காணப்படுறது மாவட்ட தொழிலாளர் அலுவலகம். இந்த மாவட்ட தொழிலாளர் அலுவலகத்துக்கான தொடர்பை தொழிலாளர் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதாவது ஒரு மாவட்டத்துக்குமான தொடர்பு இலக்கங்களை மாவட்ட தொழிலாளர் அலுவலகத்தின் தொடர்பு இலக்கங்களை இந்த தொழிலாளர் திணைக்களத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதோடு இந்த மாவட்ட தொழிலாளர் ஒரு மாவட்டத்தில் இடம்பெறும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு இடமா மாவட்ட அரசு அதிகாரி, மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் காணப்படுவார். அவற்றையும் இந்த முறைப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படும். எனவே இது தொடர்பான மேலும் காணொலிகளை கண்டுகளிப்பதற்காக எமது சேனலினை தொடரவும் மற்றும் இது போன்ற பாதிக்கப்படும் சமூகத்திலிருந்து பாதிக்கப்படும் நபர்களை பாதுகாப்பதற்காக இந்த காணொலியினை ஏனைய நண்பர்களுக்கும் சமூகத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பகிர்வதன் மூலம் சமூகத்தை வெளிப்படைய செய்வோமாக. நன்றி, வணக்கம்.